गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 31/10/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03. திதி இன்று அதிகாலை 5:17 வரை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி. நட்சத்திரம் இன்று மாலை 3:03 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாமயோகம் அதிகாலை 3:10 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் பார்த்திங்கன்னா மாலை 4:54 வரை தைத்துல கரணம், அதன் பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 3:03 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. கடகராசிக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமியினுடைய ஒரு பூஜை முறை. இன்னைக்கு குபேரலக்ஷ்மி மகாலட்சுமி பூஜை. அதுவும் இந்த சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி பூஜை செய்வது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அது எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்து விடலாம். துலா லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், அதே மாதிரி விருஷிகத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும், தனுசில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவான், அதே மாதிரி கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சுக்கிர பகவான். இன்று காலை 6:48 சந்திர பகவான் கும்பராசிக்குள் பிரவேசமாகிறார். கடகராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. சரி, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பை இன்னைக்கு தரும். அதுவும் காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே மாதிரி காலையில் செய்ய இயலாதவர்கள் இரவு 8-9 மணிக்கு கொஞ்சம் மொச்சை பயிறு, முடிஞ்சால் வெள்ளி தட்டு இருந்தால் நல்லது. ஏன்னா வெள்ளின்றது சுக்கிரன். தட்டு இல்லைன்னா மனசு கஷ்டப்படாதீங்க, சரிங்களா? ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் மொச்சை பயிறு நிறைய போட்டுடுங்க. அதில் 2 அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றுங்க. சுற்றி வாசனை மலர், முல்லையோ மல்லியோ அப்படி போட்டுட்டு மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை சொல்லுங்கள். எல்லா மந்திரமும் சொல்லலாம் மகாலட்சுமி. இது அப்படி எதுவுமே தெரியல அப்படி நிறைய மந்திரங்கள் நான் சொல்லியிருக்கேன். அப்படி எதுவுமே தெரியலன்னா அங்கம் ஹரேக சொல்லுங்கள். அதுவும் தெரியலன்னா நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்தே சொல்லுங்கள். எதுவும் தெரியலன்னா மகாலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, சாந்தலட்சுமியை போற்றி, இந்த மாதிரி எல்லா மகாலட்சுமியுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பூஜை பண்ணி தூப தீபம் காட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு படுக்கலாம். இதை செய்யும்போது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் கடன் தீரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சரி, சம்பள உயர்வு கிடைக்க நல்லா புரிஞ்சுக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்க
அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அப்போ இதை செய்யலாம். என்ன செய்யலாம்? மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் சுக்கிர ஓரையில். இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்யலாம். அன்னைக்கு செய்ய முடியாதவங்க திங்கட்கிழமை தோறும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 20 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் செய்யலாம். இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் சுக்கிர ஓரையில் செய்யணும். காலை 6லேருந்து 7 மணிக்கு இதை செய்தால் 20 வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் சம்பள உயர்வு கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலையும் நெல்லிக்காய் ஏலக்காய் போட்டு ஊற வைத்து அடுத்த நாள் காலை சனிக்கிழமையில் குளித்து வந்தால் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்பப்போ இந்த பரிகாரங்களை சொல்ல இயலாது. ஏன்னா நான் ஒரு முறை சொன்ன பரிகாரம் அடுத்த முறை நான் சொல்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 7 வருஷ காலமாக நிறைய பரிகாரங்கள் நிறைய போட்டிருக்கேன். அதனால் நான் அதெல்லாம் செஞ்சு பயன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் அடுத்த முறை இதை சொல்லும்போது எப்போ சொல்லுவோமோன்னு தெரியாது. அதனால் எழுதி வச்சுக்கோங்க. சம்பள உயர்வு கிடைக்க இந்த மகாலட்சுமி வழிபாடு 20 தீபம் சுக்கிர ஓரையில் போடணும் வெள்ளிக்கிழமையில். அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமையில் போடலாம். திங்கட்கிழமையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது சந்திர ஓரை 6 to 7 வரும், 7 to 8 சனி ஓரை, 8 to 9 குரு ஓரை, 9 to 10 செவ்வாய் ஓரை, 10 to 11 என்ன ஓரை வரும்? சூரிய ஓரை வரும். அதுக்கப்புறம் சுக்கிர ஓரை வரும். இதை கோவில் திறந்தால் போடலாம், இல்லை வீட்லேயே இது செய்யலாம். செய்து பாருங்கள், முன்னேற்றம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இப்பொழுது கொண்டு செல்லுகின்ற பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 5 ஏலக்காய், அது கூட பச்சை கற்பூரம் மட்டும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலன்களையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பேச்சுக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் பிரச்சனைகள் குறையும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும். அதே மாதிரி தன வரவுகளை இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையும் ஏற்படுகின்ற ஒரு நாளாகும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகும், நலம் நிறைந்த ஒரு நாளாகும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, இல்லை மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று அதன் பிறகு உங்கள் வேலையை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய அனுபவங்கள் அப்படின்னு சொன்னால் சில பேரெல்லாம் ரொம்ப நல்ல வசதி வாய்ப்போடு இருந்திருப்பாங்க. எல்லாம் குடும்பத்தில் ஒரு கலகலப்பாக இருந்திருப்பாங்க. ஜனங்கள் நிறைய இருந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் பிரிந்து செல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால்
மனசில் ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் அந்த பழைய நினைவுகளை நினைத்தே சில பேர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் பணியில் ஆதரவுலாம் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உறவுகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வண்டி வாகன வசதிகள்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகமும் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்தோடு ஒரு கனிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கனிவாக இன்றைக்கி இருங்க, ஒரு நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி நன்மைகள் பல உண்டு. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு நீங்களும் செய்யுங்க. ஏன்னா சுக்கிரன் அதிபதி. அதனால் அந்த கோவில் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா ஸ்ரீசக்கர வழிபாடு செய்யுங்க, அது சிறப்பை தரும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தி. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. அதேமாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு உறவுகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும், ஈடுபாடு அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த கலைத்துறை, ஊடகத்துறைனா ப்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு சேனல், அது மாதிரி சார்ந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அமைகின்ற ஒரு அனுகூலமும் அதனால் கிடைக்கும். வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். புதிய வேலை சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நாள், நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் புதிய அனுபவம் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிங்க. யாரிடமும் வாக்குவாதம்லாம் வேண்டாம். பயணங்கள் செல்லும்போது ரொம்ப வேகமாக போகாதீங்க, நிதானத்தோடு இருங்க. செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். அவசரமின்றி எதுலேயும் செயல்பாடு இருக்கட்டும். ஒரு சிலரை சந்திக்கும் போது கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை இருந்தால் ஏமாற்றங்கள் இருக்காது, மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரத்தில் பொறுமை இன்றைக்கி தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். இன்றைக்கி விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்றைய தினம் தேவை. இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருந்தாலும்
ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கணும். ரொம்ப நாள் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு தெளிவே கிடைக்கலன்னா அதுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். எதிராக செயல்பட்டவர்களாக விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் நிர்வாக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வர்த்தக பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பையும் நன்மையும் தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நல்ல ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஆனால் இருந்தாலும் சாந்தமாக இருக்கணும். அமைதியாக இன்றைக்கி உரையாடல் அமைதியாக இருக்கணும். குடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபாடு அதிகரிக்க. சஞ்சலமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உத்தியோக ரீதியான பயணங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. வியாபாரத்தில் சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் இன்றைக்கி சாந்தமாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி பெருமாள் வழிபாடு இணைந்து செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். ஓம் நமோ நாராயணாய அதை சொல்லுங்கள். ஓம் மகாலட்சுமியே போற்றி இந்த 2 மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி சிறு சிறு தொழில் சார்ந்த விஷயத்திலும் ஆகட்டும், சிறு சிறு வியாபாரிகள் ஆகட்டும், ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அதன் பிறகு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி சிற்றின்ப செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம், அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதே போல் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். ஒரு அனுபவத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒரு சில நேரத்தில் விட்டு கொடுத்தால் அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் செலவுகளும் கூடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் பெருகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும்.
அந்த குழப்பத்தை தவிர்த்து மன தெளிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் இன்றைக்கி அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இழுபறியான சில வரவுகள், அதாவது வரவேண்டிய வரவுகள், இழுபறியான சில வரவுகள், பேச்சு வார்த்தைகளுக்கு பிறகு சில பேர் பணமே கொடுக்க மாட்டாங்க, கடனை வாங்கிடுவாங்க, கொடுத்தா தேவையில்லாத பேச்சு பேசுவாங்க. 4 பேரை கூட்டின்னு போயிட்டு அந்த பேச்சு வார்த்தை நடத்தி அதன் பிறகு அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கலைப்பொருட்களால் சேமிப்புகள்லாம் குறையும். உங்களை விட்டு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் சில மாற்றங்களால் சாதகமான சிந்தனைகள் வாய்ப்புகள் உருவாகுகின்ற ஒரு தன்மை. இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு திசை, அதிசய 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் மிகுதியான ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நல்ல வருவாய் வரும். அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேருமே சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு நாள். சொத்து பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி முடிவு வரக்கூடிய ஒரு தருணம். அரசு ரீதியான ஒரு நல்ல பலன் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஏதாவது உதவிகரம் கேட்டிருந்தாலோ லோன் போட்டிருந்தாலோ அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படும். வேலை ஆட்களிடம் இருந்த வேறுபாடுகள்லாம் விலகி ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி புதிய வியூகங்களை உருவாக்கி அதன் மூலம் உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு. அதே மாதிரி குபேர லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி அதிசய கிழக்கு திசை, அதிசய 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் முடிவே கிடைக்கலன்னு நினச்சிருந்தால் அது இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போராடும் நட்சத்திர கருத்து வேறுபாடுகளாக விலகும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களுக்கு இடையே நல்ல புரிதல்லாம் அதிகரிக்கும். முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு இதெல்லாம் காணப்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி இன்றைக்கி வரவுக்கு ஏற்ற செலவுகளும் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. வியாபாரம் சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைக்கி அம்மன் வழிபாடு. அம்மன்னா நிறைய அம்மன் இருக்குது இல்லைங்களா? அதில் உங்களுக்கு பிடித்த அம்மன் எதுவோ அந்த அம்மன் வழிபாடை இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிசய மேற்கு திசை, அதிசய 8ஆம் எண், அதிசயம் சந்தன நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல தீர்வுகள்லாம் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செய்கின்ற வேலையில் ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
சில பேர் ரொம்ப நிதானத்தோடு செய்வாங்க. ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ரொம்ப நிதானமாக பணிவாக அதை யோசித்து செய்வாங்க. ஒரு கவனத்தோடு செய்வாங்க. அந்த மாதிரி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தாழ்வு மனப்பானையின்றி செயல்படுங்க. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை தவிர்த்துடுங்க. குடும்பத்தில் இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும்போது சிந்தித்து அதில் முதலீடு செய்யுங்கள். மறைமுகமான சில விமர்சனங்கள் ஏற்பட்டு எல்லாம் விலகும். இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை இன்றைக்கி செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள், உங்கள் மீதான விமர்சனங்கள் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கும். அதாவது வரவு ஒரு பங்கு வந்தால் செலவு 2 பங்காக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இனமுறியாத சிந்தனைகள் மூலம் சோர்வுகள் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகரம் மூலம் தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வர்த்தகத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் இறுக்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்களெல்லாம் வெளியேறக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலையில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு இப்போ ஒரு வேலையிலும் இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் இருக்கட்டும், ஒரு உத்தியோகத்தில் இருக்கட்டும், ஒரு வியாபாரத்தில் இருக்கட்டும், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கி விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா அந்த கருத்து சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா அப்படின்றத நினைத்து அந்த கருத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள். இல்லைனா அது தேவையற்றதாக ஆகிடும். அதனால் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும், நலன் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்க பெருமாளை இன்றைக்கி வணங்குங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளஞ்சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காய் ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து சொல்கிறதில்ல. இப்போது ஒருத்தர் கருத்து சொல்கிறீங்கன்னா அந்த கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றதை யோசித்து கவனத்தோடு சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.